என்னத்துக்கு மௌத்தார்கன் வச்சிட்டீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ ஏன் 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 இந்த புடவையை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. பொம்பளையா இப்ப மேல கொடுத்து வாங்கிட்டேன். பணம் சேர்த்து வாங்கிட்டேன். திருப்பி கொடுத்தா ஜெருப்பெல்லாம் எடுப்பேன். நீங்களாம் கேட்டுக்காரங்க. நாங்க தான் மனைவிங்க. நாங்க தான் கொடுத்து வாங்கிப்போம். முணுமுணுக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்ச குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்கோ. அது அந்த என்னடா பியூட்டிஃபுல். புடவை கட்டிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேர்ல யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கருடுக்கிறதா முறை. பாலாஜி ठीक है? பிரசாத் இருப்பா. நீ வர. எங்க? கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம். நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும். அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சு தொங்கணும். அவ்வளவுதான். வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறது முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ அக்கா. கட் 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 கட். கையில இருந்து போச்சு பா. ஏம்மா தூக்கு கைத்துல ஒழுங்கா தொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏமா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்தை கட்டுப்பா. ஏமா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க. அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் புரிஞ்சு. நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப. உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா எழுந்து போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் அடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க.
ஏய் சிகரெட் வாங்கிட்டறியா? எனக்கு வேலை இருக்கு. ஹாய், அது எப்படி பண்ற நீ? இன்னொரு வாட்டி பண்ண. ஐயோ, இது மட்டும் தானே? நீ இன்னொன்னு பார்த்தது இல்லையே? இது சுடல. யார் பாலாஜியா? அங்கே இல்ல. பாலாஜிக்காக வந்தியா இல்ல அவன் கொடுத்த புடவைக்காக வந்தியா? நான் ஒரு புடவை வாங்கி கொடுக்குறேன், கட்டிக்கவையா? மாட்டேன். ஏன்? ஏன் இஷ்டம். ஓ, அப்போ பாலாஜி வாங்கி கொடுத்தா தான் கட்டிக்குவேன் இல்ல? போய் பாரு, அந்த புடவை என்ன கதியில இருக்குன்னு பாரு. புடவை எப்படி இருக்கு? நான் தான் செஞ்சேன். ठीक है? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். என்ன? உங்க ஃப்ரெண்ட பத்தி தான். அவனுக்கு என்ன? அவர் எவ்வளவு பெரிய பொறாமக்காரர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நிரூபித்து காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க உங்க ரூமுக்கு போவோம். கதவு தரங்க. நீங்க எனக்கு கொடுத்த புடவைய பிரிச்சு பாருங்க. அவருடைய உண்மையான சொரூபம் அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன புடவையில் என்ன? சிகரெட்டால புடவை பூரா ஓட்டப்படி வச்சிருந்தாரு. வளராத. ஐயோ, என் கண்ணால பார்த்தேன். அப்ப இப்ப கண்ணால பார்த்தது பொய்யா? அவனை பார்த்தாலே உனக்கு வெறுப்பு, அதான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இல்லைங்க, அவன் ஏன் நம்மளை பார்த்து பொறாம பண்ணணும்? என் ஃப்ரெண்டு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கைய யாராலையும் அசைக்க முடியாது. தம்பி, யார் நீ? உனக்கு வேண்டியவன் தான். உனக்கு என்ன வேணும்? இப்படி செய்யலாமாடா தம்பி? ஏய், நான் என்ன செஞ்சிட்டேன்? கொலை பண்றதை விட கொடூரம் இல்லையா நம்புறவனுக்கு துரோகம் பண்றது? நான் ஒண்ணும் பண்ணல. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நீ இந்த புடவைய நாசம் பண்ணத என் கண்ணால பார்த்தனே. இப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்க. வேண்டாம், இதை இத்தோட நிறுத்திக்கோ. ஞாபகத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்க. நீ மாட்டேன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். முடிச்சு, முதல் முடிச்சு. இதை இத்தோட முடிச்சுக்கோ. சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னையே மிரட்டுறியா? யாரா நீ? சும்மா இங்கேயே சுத்திட்டு தெரிய ஒரு பைத்தியக்காரன். வர்றேன்டா தம்பி.
மழை வரும்னு தெரியாம வந்துட்டேன். இப்ப நான் எப்படி போவேன்? மழை நிக்கட்டும், அப்புறம் போ. அது வரைக்கும் என் சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்ன சந்தேகம்? நீ என்ன காதலிக்கிறியான்னு சந்தேகம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? நான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையா ஒரு வார்த்தை. சரி, ஒரு லெட்டர். நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கியா? எழுது போறியா? ஆமா, எனக்கு சொல்ல வராது, எழுதி கொடுத்துடுறேன். இது பேப்பர் தான். பேப்பர் வேண்டாம், கொஞ்சம் அப்படியே இருங்க, உங்க முதுகிலேயே எழுதிடுறேன். பரவாயில்ல. சரி, என்ன எழுதிருக்க? சொல்ல மாட்டேன். நீ எப்படா வந்த? ஏய் பிரசாத், ஏன்டா மழையில நின்னுட்டு இருக்க? செல்வி எழுதி முடிக்கட்டுமே காத்துட்டு இருந்தேன். ஏய், நீ ரொம்ப இங்கிதம் தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடா. பிரசாத், ஒரு உதவி செய்ய வாய. இதை கொஞ்சம் படிச்சு சொல்ல. என்ன லவ் லெட்டர்? சரி, முதுக. அதெல்லாம் நான் படிக்கூடாது. ப்ளீஸ், தெரிஞ்சுக்கணும், படிச்சு சொல்ல. உன்னை லவ் பண்றேன்டா அப்படின்னு எழுதிருக்கு. பண்றேன்டா நான் எழுதிருக்கா? டா போட்டு அது அடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் எழுதினாலே, அவ்வளவுதானே எழுதிருக்கேன். அவ்வளவுதான் எழுதிருக்கு.